எல்லாரும் சாப்பிட்டுட்டு பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பிரியாணி சூப்பரா இருக்கு. மசாலா அவ்வளோ அருமையா இருக்கு. பிரமாதமா செஞ்சிருக்கமா. கோழி நல்லா பஞ்சாட்டம் வெந்திருக்கு. பரவாயில்ல தேன்மொழி, சொன்ன வார்த்தையை காப்பாத்திட்ட. என்னம்மா கண்மணி, புதுசா வண்டியெல்லாம் வாங்கிட்ட போல. எல்லாம் உங்களோட ஆதரவாளதான்க்கா. நீங்க எல்லாரும் என்ன நம்பி இடியாப்பம் வாங்குறீங்களே, அதை நான் சீக்கிரமா கொண்டு வந்து சேர்க்கணும். கரெக்டா? என்ன இது, ஸ்பீக்கர் சரியா வேலை செய்யல, ஆள் நிக்கிறது தெரியல, நீ பாட்டுக்கு தண்ணி அடிச்சுட்டு போற. இரு, அறிவு இருக்கா உனக்கு? இப்படிதான் கார் மேல கள்ள தூக்கி எறிவியா? உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? கார்ல ஏறி உட்காந்துட்டா ரோட்ல இருக்கவங்களா உங்க கண்ணுக்கு தெரியவே மாட்டாங்களா? இப்படிதான் சேத்த வாரி வீசிட்டு போவீங்களா? நீ ஏன் தண்ணி இருக்கிற இடத்துல நிக்கிற? கொஞ்சம் தள்ளி நிக்க வேண்டியதானே? இப்ப பாரு, உன்னால கார் எப்படி டேமேஜ் ஆயிருக்குன்னு. எனக்கு என்ன உன் மேல அழுக்கு தண்ணி அடிக்கணும்னு ஆசையா? ஏதோ தெரியாம நடந்துருச்சு. ஆனா நீ தெரிஞ்சுதானே என் கார் மேல கல்லு வீசின. நீங்க என்ன பாத்துட்டு தான் வேணும்னே சேர் அடிச்சிங்க. இப்படி முறைக்கிற வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு கிளம்புங்க. உங்களுக்கு என் வளர்ச்சியை பார்த்து பொறாம. என்னை எப்படி உங்களுக்கு என் வளர்ச்சியை பார்த்து பொறாம. என்ன அவமானப்படுத்தினது உங்களுக்கு போதல. அதனாலதான் ஆள் அனுப்பி கடையை உடைச்சிங்க. இப்போ நேராவே வந்து சேர் எடுக்கிறீங்களா? நீ செஞ்ச தப்புக்கு ஒழுங்கா மன்னிப்பு கேளு. முதல்ல நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. தப்பே செய்யலனாலும் ஏழைதான் எப்பயுமே மன்னிப்பு கேட்கணுமா? தப்பே செஞ்சாலும் கோடீஸ்வரன் நீங்களாம் மன்னிப்பு கேட்க மாட்டீங்களோ? இன்னைக்கு என்னோட ட்ரீட் உங்க எல்லாருக்கும். ஐடி கம்பெனில இருந்து ஃபர்ஸ்ட் பேமெண்ட் என்னோட அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடுச்சு. சூப்பர் கண்மணி, ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாரும் என் மேல வச்சிருக்க நம்பிக்கையால தான் என்னால இதை செய்ய முடிஞ்சது. இந்தாமா, பிரிச்சு பாரு. என்னமா இது 12,000 ரூபான்னு போட்டிருக்கு? அதெல்லாம் பாக்காதம்மா, புடவை உனக்கு பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப பிடிச்சிருக்கு கண்மணி. இந்த உனக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன், பிரிச்சு பாரு. எது கண்மணி எனக்கு இவ்ளோ விலை கொடுத்து வாங்கியிருக்க? என்னோட இடியாப்பம் வடகரி என்ன இந்த அளவுக்கு வளர்த்திருக்கு. அப்போ உன்னோட பிரியாணி உன்னை எந்த லெவலுக்கு கொண்டு போகும்னு யோசிச்சு பாரு. நம்ம 2 பேரும் சேர்ந்து மிட் நைட் பிரியாணி கடை போட போறோம். நிஜமாவா? இது சரியா வருமா? நம்மளால முடியுமா?